ஒருத்தன் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொன்னா கோச்சுக்காதீங்க. நான் அங்க ஒருத்தன் ஒருவருக்கு ஒருத்தி, அவ்வளவுதான். கதவு சாத்திருக்கோம். அவன் அப்படி இல்லை. 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். இது அவன் நாகரிகம். ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தன் இன்னும் மாடா இருக்கிறாங்க, இன்னும் மாடா இருக்கிறான். வயசு ஒருத்தன் போடுமே கல்யாணம் 5 பேருக்கு ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். இதான் நார்த் இந்தியாவின் சட்டம். ஒருத்திக்கு 5 பேர்னா ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுக்கோ, 4 பேர் என்னோட இன்னும் பண்ணி இருக்கிறான், இன்னும் பண்ணி இருக்கானோ. நாகரிகம். இந்த நாத்தை வெளுத்த நாகரிகத்துக்காரடா எங்களை பார்த்து நாகரிகம் இல்லான்னு சொல்றேன். நாக்கு அறுத்து போடுவான் தமிழ, ஜாக்கிர. அதான் சொன்னாரு எங்க தளபதி, நாவடக்கம் தேவை. யாரு மகன்டாது? கலைஞருடைய மகன். அஞ்சா நெஞ்சம் இருக்கணும். அண்ணா மெல்ல அடிப்பார். அவங்க சொல்லுவாங்க, நீ அவசரமா பண்றேன்னு. நோ, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் அப்படின்பார். அது அவருடைய பாகம். வணக்கம். நேற்று திமுகவோட மூத்த தலைவர் துரைமுருகன் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கார். அவர் பேசினது அவர் வயசுக்கு தகுந்த விஷயம் கிடையாது. இருந்தாலும் அவர் பேசின விஷயம் இருக்கு. வடக்கன் என்றால் நாத்தம் எடுத்தவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது ராகுல் காந்தி கையை பிடிப்பாங்க, அப்ப மட்டும் அவங்களுக்கு மணக்கும். பிரசாந்த் கிஷோர் இவங்க வெற்றிக்கு தேவைப்படும் போது கூப்பிட்டு 10 பேர் அவர் கூடயும் 10 பேர் ஹிந்தி பேசுறவங்களும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போதும் அப்ப அவங்களுக்கு மணக்கும். அவங்களுக்கு தேவைப்படும் போது வடக்கன்ட்ட போகும்போதெல்லாம் மணக்கும். ஆனா கீழே இருக்க தொண்டர்கள் இருக்காங்கல்ல, வடக்கன் தெக்கன் சொல்லி இவங்களை பிரிவினைவாதத்தை உருவாக்குறதா அவரோட அடிப்படை சிந்தனையை. ஏன்னா இவங்களுக்கு வடக்கன்லாம் இனிக்கும், மணக்கும். கீழே இருக்க அந்த தொண்டர்களுக்கு நாற்றம் அடிக்கும். அவன் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்க வேண்டும் என்றதுக்காக இவர் பேசுறாரு. சரி, அதை மட்டும்தான் பேசினாரா? வடக்க ஒருத்தி 5 பேர் கல்யாணம் முடிச்சுக்குவான், 10 பேர் கல்யாணம் முடிச்சுக்குவான், ஒருத்தன் போனா இன்னொருத்தன் வந்துருவான். தமிழர் நாகரிகம் ரொம்ப ஒழுக்கமான நாகரிகம். ஒருவனுக்கு ஒருத்தி, ரொம்ப சந்தோஷம், உண்மையான விஷயம். தமிழர் நாகரிகம் ஒருவனுக்கு ஒருத்தி. ஆனா உங்கள் திராவிட மாடல் நாகரிகம் அதை நான் சொல்லக்கூடாது, வேறு சிரிப்போடு அதை கடந்து போயிடுவோம். அப்புறம் கடைசி ஒரு வார்த்தை சொல்றீங்க, தமிழன் நாக்கை அறுத்து விடுவான். அப்ப கூட நான் அறுப்பேன்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? இதுதான் உங்களோட ஓட்டு வங்கி அரசியலுக்கான மக்களை ஏமாற்றும் வித்தை. ஒருவன் தவறு செய்தால் என் மக்களுக்காக தவறு பேசினா அவனை கண்டிக்கிறேன், நான் செய்வேன்னு சொல்ற சிந்தனை உங்க கட்சியில யாருக்குமே வராது. தமிழன் செய்து விடுவான், தமிழக மக்கள் செய்து விடுவார்கள் தான் வரும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு சாகிறதா இருக்கட்டும், இப்ப நாக்க இருக்கிற கூட என்ன சொன்னா, தமிழன் நாக்கை அறுத்து விடுவான்னு தான் சொல்றீங்க. நான் இருப்பேன்னு சொல்றீங்களா? என்ன சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நீங்க பிழைப்புக்காக அரசியல் நடத்துறவங்க. மக்கள் அப்படி கிடையாது. மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திருந்திட்டாங்க. திரும்பவும் நாங்க சொல்றோம், தமிழர் நாகரிகம் உயர்ந்த நாகரிகம், ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆனா திராவிட நாகரிகம். வணக்கம்.